மக்களே இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. முதல் ப்ரோமோல லைவ்ல நடந்த எந்த டாபிக் பத்தி பேசியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள ஒரு மொட்டை கடிதாசிங்க. அந்த மொட்டை கடிதாசிய எழுதுனது முழுக்க முழுக்க இந்த லோ பட்ஜெட் ஹாசினி வியானாங்க. ஏம்மா என் பார்வதி என் தலைவி களத்துல இறங்கி விளையாடலன்னு சொன்னோனே, சூனாப்பான வியானாவெல்லாம் நீ கன்டென்ட் ப்ரோமோ குடுக்க ஆரம்பிச்சுட்ட. சரி ஓகே. என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த வீடியோல தெளிவா பார்த்தரலாம். நம்ம விஜே பார்வதிய சம்பந்தமா அமித் அவர்கள வச்சு ஒரு மாதிரியான வார்த்தைகள யூஸ் பண்ணி இந்த வியானா வந்து வீட்டுக்குள்ள ஒரு மொட்டை கடிதாசி போகுதுங்க. இதை எடுத்து வச்சுக்கிட்டு பார்வதினால தாங்க முடியல. ஏன்னா, அதுக்குள்ள எழுதியிருந்த அந்த வார்த்தைகள் அவ்வளவு ஒரு மாரி இருந்தது. அப்படிங்கிறதுனால எடுத்துட்டு போயிட்டு நம்ம கமருதீன் கிட்ட காட்டுறதா இருக்கட்டும், கமருதீன் கிட்ட அந்த பர்ட்டிகுலர் வேர்ட வந்து படிச்சு காமிச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிரசன்ட் பிரின்சிபல் கிட்ட போய் ஒரு வார்னிங் பண்ண சொல்லி இந்த மாரி கேட்கிறேன். இந்த மாரி இது யார எழுதியிருக்கிறாங்களோ, அவங்களோட கேவலமான கேரக்டர் வந்து வெளிப்படுத்துது. யார் ரோல்க்குள்ள இருந்தாலும் இந்த மாரி வந்து எப்படி எழுத தோணுது? அமித் அவர்கள வந்து நான் வீட்டுக்குள்ள வந்து வளச்சு போட்டு வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாரி ஒரு மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் சமையல் கட்டுக்குள்ளேயே அமித் சுத்தி வர வைக்கிற மாரி ஒரு மாரி ரூடான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து யார் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நீங்க அட்ரஸ் பண்ணி இத கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு பயங்கர ஹார்ஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா நீ பண்ணுன வில்லத்தனம் கியூட்டுங்கிற மாரி நீலாம் பண்றத பார்க்கவே முடியல. இந்த வியானா ஒரு பக்கம், அரோரா ஒரு பக்கம், அரோரா ஒரு பக்கம் சபரிய போட்டு நேத்து ஃபுல்லா வதச்சு எடுத்துட்டு இருந்தது. வியானா நீ காலையில விக்ரமோட பேண்ட் எடுத்துட்டு போய் அந்த தண்ணீல முக்கிக்கிட்டு அத வச்சுக்கிட்டு ஒரு கன்டென்ட் பண்றதா இருக்கட்டும். நீ வீட்டுக்கு போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த வாரம் எவிக்ஷன்ல வியானா இருக்க போறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையான்னு இந்த செகண்ட் ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீட்டுக்கு போற வியானா கண்டென்ட் கூட ரெடி பண்றாங்களா? இந்த 50 நாளும் வீட்டுக்குள்ளார ஒரு பெரிய லோ பட்ஜெட் ஹாசினி நினைச்சிட்டு கியூட்ன்னு நினைச்சிட்டு அங்கங்க ஏமா கியூட்டுக்கெல்லாம் சௌந்தர்யா மாதிரி அப்படி இருக்கணுமா? இயல்பாவே வரணும். நீ அப்படியே வந்து பெருசா நடிகருங்கிறதுக்கோசரம் ஒரு கியூட் எல்லாம் வர வைக்கலாம்னு நினைச்சா வியானா சுத்தமா வரல. பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வியானா பண்றது இந்த பார்வதி கொஞ்சம் பொறுமையா விளையாண்டுட்டு உங்களுக்கு எல்லாம் பிடிக்கல. களத்துல இறங்கி என் தலைவி விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சா ஒட்டுமொத்த ஹவுஸும் தெறிக்க விடும். அப்புறம் சேதன திரும்ப ஒரு மைக் எடுத்துட்டு வந்து கத்தாதீங்க பார்வதி, கத்தாதீங்க பார்வதின்னு சொல்ல வேண்டியது வரும். நான் ஆர்டருக்கு ஆரம்பிச்சிட்டீங்க. எம்மா வியானா நீ பண்ற கியூட் சத்தியமா பார்க்க முடியலம்மா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் வீட்ல யார் பெஸ்ட் யார் வொர்ஸ்ட் அப்படின்னு பிக் பாஸ் லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கலாம். பாய் மக்களே.